Hello guys, இன்னைக்கு நம்ம கிட்ட brand new brand Sault Airplugs on the groove headset நம்ம கிட்ட இருக்கு. ஓகே பிராண்டிங் புதுசா இருக்குல. of course இது நியூ பிராண்ட் ஹெட்செட் தான். ஓகே இன்னைக்கு இந்த வீடியோல இந்த ஹெட்செட் தான் அன்பாக்சிங் ரிவ்யூ பண்ண போறோம். சோ வீடியோக்குள்ள போறதுக்கு என் பேர் நிதேஷ், நீங்க பாத்தீங்க Fewtech Tamil. இன்ஸ்டால ஃபாலோ பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ள போயிரலாம். ஓகே பாக்ஸ் கண்டென்ட்ஸ் அது பார்க்கறதுக்கு முன்னாடி சைட்ஸ்ல எல்லாம் கொஞ்சம் ஃபீச்சர்ஸ் எல்லாம் கொடுத்திருக்காங்க. ஓகே லெஃப்ட் சைடுல அதெல்லாம் கொடுத்திருக்காங்க. மேலே ஃபர்ஸ்ட் அந்த ரேப்பை ரிமூவ் பண்ணிடலாம். பிளாஸ்டிக் ரேப் இருக்கறனால நமக்கு சரியா விசிபிள் ஆகல. ஓகே ஃபர்ஸ்ட் அந்த ரேப்பை ரிமூவ் பண்ணிடலாம் நம்ம. Okay, cutter எடுத்தாச்சு. Now let's remove the plastic wrap around it. Okay, இப்போ wrap visible பீல் பண்ணதுக்கு அப்புறம் உங்களுக்கு விசிபிளா தெரியும் நினைக்கிறேன். ஓகே ஃப்ரண்ட்ல போட்டோ Sault Airplugs on the groove. ரைட் சைடு பார்த்தோம்னா 15 hours play time, 8 hours talk time, 10 minutes charge, 3 hours play. அப்போ நம்மளுக்கு ஐபி வாட்டர் ப்ரூஃப்லாம் கொடுத்துருக்காங்க. அப்படியே பேக் சைடு பார்த்தோம்னா ஹைஃபை சவுண்ட் குவாலிட்டி, ப்ளூடூத் வெர்ஷன், டச் சென்சர்ஸ், டைப் சி சார்ஜிங், அப்புறம் பேட்டரி கெப்பாசிட்டி இது எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஓகே இப்போ நம்ம சீலை கட் பண்ணிட்டு பாக்ஸ் ஓப்பன் பண்ணிடலாம். ஓகே பாக்ஸ் ஓப்பன் பண்ணிடலாம். கமான். நல்லா டைட் பேக்கிங்காக இருக்குது கைஸ். ஓகே பாக்ஸ் பார்த்தோம்னா நல்லா டைட் பேக்கிங்காக இருக்குது. ஓகே ஒரு நிமிஷம் ஓப்பன் பண்ணிடுறேன். ஓகே ஓப்பன் பண்ணி நம்மளுக்கு இன்னொரு பிளாஸ்டிக் ரேப்பில் பட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஓகே அதில் ஒரு எல்லோ கலர் ஸ்டிக்கரில் நம்மளுக்கு டிப்ஸ் கொடுத்துருக்காங்க. பிஃபோர் யூஸ் ப்ளீஸ் டியர் ஆஃப் த ப்ரொடக்ஷன் ஃபிலிம் ஃபார் சார்ஜிங் பின்ஸ் இயர் பட்ஸ். ஓகே என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஸோ அந்த பட்ஸ் இருக்கும்ல அதுக்கு அடியில் ஒரு சின்னதாக ஒரு ரேப் யூஸ் பண்ணியிருப்பாங்க, பிளாஸ்டிக் ரேப் சார்ஜ் ஆகாமக்கோசரம். ஓகே ஹெட்செட் எடுத்தோடனே பார்க்குறதுக்கு சூப்பராக செம்ம இதாக கொடுத்துருக்காங்க. இதை எப்படி எடுத்து நம்ம உரமிச்சிட்டு பாக்ஸில் வேறு என்ன இருக்குன்னு பார்த்தோம்னா, ஓகே நம்மளுக்கு அடியில் வந்து பார்த்தோம்னா யூசர் மேனுவல்ஸ் கொடுத்துருக்காங்க. ஓகே இதை எடுத்து ஓரம் வச்சிடலாம். இப்போ நம்ம அதுக்கப்புறம் இன்னொரு பிளாஸ்டிக் ரேப்புக்குள்ள நம்மளுக்கு ஓகே இதை ஓப்பன் பண்ணால் நம்மளுக்கு இதுக்கு கேபிள், சார்ஜிங் கேபிள் கைஸ். ஓகே ஓப்பன் பண்ணோம்னா நம்மளுக்கு ஒரு டைப் சிக்கான சார்ஜிங் கேபிள் கொடுத்துருக்காங்க. ஓகே அஃப்கோர்ஸ் இந்த ஹெட்செட் பார்த்தோம்னா டைப் சி சார்ஜிங்கில் வருது. அதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா பேர் ஆஃப் ஃபியூ டிப்ஸ். இதை ஓப்பன் பண்ண முடியுமா? ஸோ ஓகே எக்ஸ்ட்ரா பேர் ஆஃப் ஃபியூ டிப்ஸும் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் ஓப்பன் பண்ணி பார்க்க இது இல்லை. ஓகே எக்ஸ்ட்ரா பேர் ஆஃப் பிளாக் லைட் டிப்ஸ் கொடுத்துருக்காங்க. ஓகே பாக்ஸ் கன்வர்ஷன் பார்த்தோம்னா உங்களுக்கு இங்கே எவ்வளோ தாங்க கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த பட்ஸுக்கு வந்தோம்னா, ஓகே பட்ஸை எடுத்துன்னு பார்க்க செம சூப்பராக இருக்குது. அந்த ஆர்ஜிபி லைட்டிங் சூப்பர் பஸ் ஆர்ஜிபி லைட்டிங் பார்க்குறதுக்கே செம்மையாக இருக்குது. ஸோ ரொம்ப ஈகராக இருக்கேன் யூஸ் பண்ணி பார்க்குறதுக்கு. ஓகே இப்போ இயர்பீஸ் எடுத்தோம்னா, ஸோ உங்களுக்கு சொன்ன மாதிரி தான் நம்மளுக்கு சின்னதாக பிளாஸ்டிக் ரேப் பண்ணி கொடுத்துருக்காங்க அது ஹெட்செட்டில் சின்னதாக தான். ஸோ பட்ஸ் சார்ஜ் ஆகாமல் இருக்கணும். ஸோ சார்ஜிங்கில் அந்த சார்ஜ் ஆகிட்டே இருக்கக்கூடாது. அந்த மாதிரி சின்ன ஃபீச்சர்ஸும் சொல்ல முடியாது, ஒரு சேஃப்டி ப்ரிகாஷன்ஸோட கொடுத்துருக்காங்க. ஓகே பட்ஸ் கேஸ்லாம் பார்க்குறது செம்மையாக இருக்குது. ஸோ மேட் ஃபினிஷ் கொடுத்துருக்காங்க, பார்க்குறது நல்லாவே இருக்குது. பாட்டமில் டைப் சி போர்ட் கொடுத்துருக்காங்க, சின்னதாக இண்டிகேஷன் லைட். அண்ட் டாப்பில் அப்படியே பார்த்தோம்னா கிளாஸி ஃபினிஷில் கொடுத்துருக்காங்க. ஓகே ஸ்டே டியூன்ட் ஃபார் ரிவ்யூ. ஆல்ரெடி கைஸ் ஒரு பாஸ்ட் 2 to 3 டேஸாக இந்த ஹெட்செட் என்னோட பிரைமரி ஹெட்செட்டை யூஸ் பண்ணிட்டுருக்கேன். ஓகே இப்போ இந்த ஹெட்செட்டோட ரிவ்யூக்குள்ளே போயிடலாம். ஓகே ஃபர்ஸ்ட் பில்டுன்னு வந்தோம்னா நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் அந்த கேப் மட்டும் பார்த்தோம்னா ஒரு பிளாக் கலரில் ஒரு பாலிஷ்டு ஃபினிஷில் கொடுத்துருக்காங்க. பிளாஸ்டிக் பில்டு தான், இருந்தாலுமே பார்க்க நல்லாவே இருக்குது. பட் ஃபிங்கர் பிச் மெத்தட்ஸ் பிக்கப் பண்ணுது. ஸோ அது மட்டும் கொஞ்சம் க்ளீன் பண்ணிகிட்டே இருக்க மாதிரி இருக்கும். ஓகே செகண்ட் ஆஃப் பார்த்தோம்னா ஒரு மேட் கிரே ஃபினிஷில் பார்க்குறதுக்கு சூப்பராக கொடுத்துருக்காங்க. அண்ட் சென்டரில் பார்த்தோம்னா கம்பெனியோட பிராண்டிங் அண்ட் சுற்றி நம்மளுக்கு கிளைண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. இது எல்லாமே நம்மளுக்கு ஆர்ஜிபி லைட்டிங். ஸோ அந்த லைட்டிங் ஆர்ஜிபி லைட்டிங் பார்க்குறதுக்கு செம சூப்பராக இருக்குது. ஓகே பிளேஸ்மெண்ட்ஸ்னு வந்தோம்னா அப்படியே பாட்டமில் நம்மளுக்கு சார்ஜர் போர்ட் அண்ட் இண்டிகேஷன் லைட் கொடுத்துருக்காங்க. ஓகே பில்டுன்னு பார்த்தோம்னா பில்டு நல்லா சாலிடாக பில்டு கொடுத்துருக்காங்க. அது மேட் ஃபினிஷ் பார்க்குறது நல்லாவே இருக்குது. அண்ட் டாப்புமே மேட் ஃபினிஷில் கொடுத்துருந்தா என் ப்ரிஃபரன்ஸ் இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அது ஃபிங்கர்ஸ் வந்து லைட்டாக பிக்கப் பண்ணுறதுனால எனக்கு கொஞ்சம் ஒரு மாதிரி இருந்துச்சு. பட் இருந்தாலுமே பில்டு பார்த்தோம்னா சூப்பரான பில்டு கொடுத்துருக்காங்க. அண்ட் உள்ளுக்குள்ளேயுமே நம்மளுக்கு மேட் ஃபினிஷ் அண்ட் உள்ளுக்குள்ள இந்த லிட்லாம் பார்த்தோம்னா பாலிஷ்டு ஃபினிஷில் கொடுத்துருக்காங்க. அண்ட் ஹெட்செட் பார்த்தோம்னா இயர்பீஸ் பார்க்கும்போது இயர்பீஸ் நம்மளுக்கு பாலிஷ்டு ஃபினிஷ்லாம் கொடுத்துருக்காங்க. அண்ட் 2 சார்ஜிங் இண்டிகேஷன் லைட்டும் கொடுத்துருக்காங்க. அதுக்கு மேலே நம்மளுக்கு டச் சென்சர்ஸும் கொடுத்துருக்காங்க. டச் சென்சர்ஸ் கண்ட்ரோல்ஸை பற்றி நம்ம இன்னும் கொஞ்சம் நேரத்தில் பார்க்கலாம். அண்ட் பட்ஸோட இன்னியர் ஃபிட்டுன்னு வரும்போது நம்மளுக்கு இன்னியர் ஃபிட் எல்லாமே சூப்பராக கொடுத்துருக்காங்க. அண்ட் கனெக்டிவிட்டி ஃபீச்சர்ஸ்னு வரும்போது நம்மளுக்கு இங்கே ப்ளூடூத்தோட வெர்ஷன் 5.1 கொடுத்துருக்காங்க நம்மளுக்கு கனெக்டிவிட்டியாக. ஓகே ப்ளூடூத் ரேஞ்சுன்னு பார்த்தோம்னா 10 மீட்டர் ரேஞ்ச் கொடுத்துருக்காங்க. அண்ட் சவுண்ட் குவாலிட்டிஸ்க்கு எல்லாத்துக்குமே நம்மளுக்கு இங்கே 10 mm ட்ரைவும் கொடுத்துருக்காங்க. ஓகே இந்த ஹெட்செட் பார்த்தோம்னா நம்மளுக்கு IP67 வாட்டர் அண்ட் டஸ்ட் ரெசிஸ்டன்ட்டோட கொடுத்துருக்காங்க. ஓகே தண்ணியில் பட்டாலுமே இல்லை மழை பெய்யும் போது நீங்கள் ஹெட்செட் மாட்டிருந்தாலுமே ஒரு ப்ராப்ளம் இல்லை. ஸோ நம்மளுக்கு இங்கே IP67 ரேட்டிங் கொடுத்துருக்கிறதுனால ஸோ அவ்வளோ சீக்கிரம் ஹெட்செட்டுக்குள்ளே தண்ணி போகாது. அண்ட் வெயிட்னு பார்த்தோம்னா நம்மளுக்கு இங்கே 130 grams வெயிட் கொடுத்துருக்காங்க. ஸோ ரொம்ப லைட் வெயிட்டாக ப்ரீமியம் ஃபீல் ஆகுது. ஸோ ஹெட்செட்டோட ஃபினிஷ் பில்டு பார்த்தோம்னா நான் சூப்பர் பில்டு கொடுத்துருக்காங்க. ஸோ நம்மளுக்கு இங்கே லெஃப்ட் அண்ட் ரைட் இண்டிகேஷனுக்கான ஒரு மார்க்கிங்கும் கொடுத்துருக்காங்க. பில்டு பார்த்தோம்னா நம்மளுக்கு இங்கே சார்ஜிங் இண்டிகேஷன் லைட் கொடுத்துருக்காங்க. பில்டு வைஸ்னு வரும்போது பில்டு சூப்பர் கைஸ். ஸோ ஹெட்செட்டோட பில்டு பார்த்தோம்னா அந்த
ஃபிட் ஆகட்டும் எல்லாமே சூப்பராக கொடுத்துருக்காங்க. அண்ட் ஆல்ரவுண்டராக எனக்கு இந்த ஆர்ஜிபி லைன் பர்சனலாக ரொம்ப பிடிச்சிருக்கு. அண்ட் மேலே இந்த பாலிஸ்டர் ஃபேஸ் போட்டு ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் மெஜர்ஸ் லைட்டாக பிக்கப் பண்ணுது. அப்போதைக்கப்போ க்ளீன் பண்ண வேண்டிய சுச்சுவேஷனில் இருந்தேன் நான். ஓகே, அண்ட் கலர்ஸ்னு வரும்போது நம்மளுக்கு இங்கே டோட்டலி பிளாக் கலர் அண்ட் இந்த கிரே கலர் ஃபினிஷும் கொடுத்துருக்காங்க. ஓகே, உங்கள் ப்ரிஃபரன்ஸ் எந்த கலர்ஸ் நான் உங்களுக்கு மென்ஷன் பண்ணுறேன். ஓகே, என்னோடய ப்ரிஃபரன்ஸ் கிரே கலரும் எனக்கு பிடிச்சிருக்கு, பிளாக் கலரும் பிடிச்சிருக்கு. ஓகே, உங்கள் ப்ரிஃபரன்ஸ் நீங்கள் கமெண்ட்ஸில் லீவ் பண்ணுங்கள். ஓகே, ஆடியோ குவாலிட்டின்னு வரும்போது நம்மளுக்கு இங்கே பார்த்தோம்னா கால் குவாலிட்டின்னு வரும்போது ஓகே, உங்களுக்கு அந்த கால் குவாலிட்டி பேசுறது உங்களுக்கு ஆட் பண்ணுறேன், நீங்கள் கேட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இங்க வெளியே இருக்கியா வீட்டுல இருக்கியா? படிக்கட்டுல இருந்து பேசிட்டு இருக்கேன். ஆனா அப்படி ஒன்றும் தெரியல, ஏதோ டிராஃபிக்ல இருக்கிற மாதிரி, ஏதோ எங்கேயோ இருக்கிற மாதிரி கேக்குது, ஒரு மாதிரி கேக்குது. வாய்ஸ் கூட புரியல சொல்ல போனா. பேசுறது மட்டும் நான் ரெக்கார்ட் பண்ணேன். ரெக்கார்ட்ல தான் இருக்கு. ரெக்கார்ட்ல வரேன். சுத்தமா கேட்கல. இப்போ புரியுது, ஆனா கிளியர் இல்ல. பேசுற என்ன பேசுற அதெல்லாம் புரியுது, ஆனா கிளியரா இல்ல. ஒரு மாதிரி எங்கேயோ இருந்து பேசிக்கிட்டு. நான் பேசுறது வால்யூம் டவுனா இருக்கு. நான் பேசுறது நல்லா கேக்குதா? நல்லா கிளியரா கேக்குது, சவுண்ட் நல்லா கேக்குது. அண்ட் இவங்க நம்மளுக்கு ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸும் கொடுத்துருக்காங்க. அண்ட் பேஸ் சவுண்ட்ஸ் மியூசிக் ஆர் வீடியோஸ் மூவிஸ் எது பார்த்தாலுமே பேஸ் சவுண்ட்ஸ் சூப்பராக கொடுத்துருக்காங்க. ஸோ பேஸை பொறுத்த வரைக்கும் பேஸ் வந்து பார்த்தோம்னா நல்லா சூப்பரான பேஸ் கொடுத்துருக்காங்க இந்த ஹெட்செட்டில். பேஸ் வைஸ்ன்னு வரும்போது ஒரு சூப்பரான பேஸ் இங்கே கொடுத்துருக்காங்க. அண்ட் வித் ஸ்டீரியோ சவுண்ட் எஃபெக்ட்ஸும் கொடுத்துருக்காங்க. ஸோ ஆடியோ குவாலிட்டி இஸ் அமேசிங் இஸ் இந்த ஹெட்செட். அண்ட் நாய்ஸ் கேன்சலேஷன்ஸ்னு வரும்போது நம்மளுக்கு இங்கே வீடியோஸ் ஆர் மியூசிக்ஸ் பார்க்கும்போது நம்மளுக்கு அவுட்டர் நாய்ஸ் கொஞ்சம் ரிடக்ஷன் ஆகுது. அண்ட் கால்க்கு நம்மளுக்கு நாய்ஸ் ரிடக்ஷன் கிடைக்கல அன்ஃபார்ச்சுனேட்லி. ஸோ சின்ன டிஸ்அட்வான்டேஜாக இருக்குது. ஓகே, மற்றபடி ஹெட்செட்டோட ஆடியோ குவாலிட்டின்னு வரும்போது ஸோ ஆடியோ குவாலிட்டின்னு பார்த்தோம்னா நம்மளுக்கு சூப்பரான ஆடியோ குவாலிட்டி கொடுத்துருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் நம்மளுக்கு இங்கே பேஸ் சவுண்ட்ஸ் இன்னும் சூப்பராக இருக்குன்னு சொல்லியிருந்தேன் ஏற்கனவே. ஸோ சூப்பர் அமேசிங் பேஸ் சவுண்ட்ஸ் ஆர் ஓகே. அண்ட் கேமிங்னு வந்தோம்னா நம்மளுக்கு இங்கே 65 ms லேட்டன்சி கொடுத்துருக்காங்க. ஸோ அது உங்களுக்கு ஆட் பண்ணுறேன். எல்லாமே சூப்பராக கொடுத்துருக்காங்க. ஸோ 65 msங்கும் போது ஸோ கேமிங்க்கு இந்த ஹெட்செட் டோட்டலி ஒர்த்தபிள். அஃப்கோர்ஸ் இட்ஸ் அண்ட் கேமிங் ஹெட்செட். அண்ட் கேமிங் பார்த்தோம்னா 65 ms லோ லேட்டன்சி கொடுத்துருக்காங்க. ஸோ கேமிங் பார்த்தோம்னா ஸோ நான் யூஸ் பண்ண வரைக்கும் கேமிங்க்கு இட்ஸ் அண்ட் ஒர்த்தபிள் ஹெட்செட் ஃபார் கேமிங். ஓகே கைஸ், அண்ட் நம்மளுக்கு இங்கே பார்த்தோம்னா பேட்டரின்னு வரும்போது நம்மளுக்கு இங்கே அன்ஃபார்ச்சுனேட்லி நம்மளுக்கு அமேசிங் பேட்டரி லைஃப் கொடுத்துருக்காங்க. ஸோ பேட்டரியோட ஓவரால் கெப்பாசிட்டி கேஸ் அண்ட் ஹெட்செட்ஸ் பார்த்தோம்னா 500 mAh பேட்டரி. ஈச் ஹெட்செட் பார்த்தோம்னா 45 mAh ஆஃப் பேட்டரி உள்ள கொடுத்துருக்காங்க. ஸோ ஒவ்வொரு பட்ஸுக்குள்ளேயுமே நம்மளுக்கு இதில் ஒரு 45 mAh பேட்டரி, இதில் ஒரு 45 mAh பேட்டரி. ஓகே, ஸ்டாண்ட் பை ஓவராலாக நீங்கள் சார்ஜ் பண்ணிட்டு ஓவரால் பேட்டரி லைஃப் ஸ்டாண்ட் பை எவ்வளோ நேரம்னு பார்த்தீங்கன்னா 300 ஹவர்ஸ்க்கான ஸ்டாண்ட் பை டைமிங் கொடுத்துருக்காங்க. அண்டு டாக் டைம் பார்த்தோம்னா ஸோ 10 நிமிஷம் நீங்கள் சார்ஜ் பண்ணிங்க ஹெட்செட் 3 ஹவர்ஸ் நீங்கள் ப்ளே பண்ணிக்கலாம். ஸோ பேட்டரி லைஃப் பார்க்கும்போது நீங்கள் 10 நிமிஷம் மட்டும் சார்ஜ் பண்ணிங்கன்னா 3 ஹவர்ஸ் நீங்கள் ஓகே 10 ஹவர்ஸ் நீங்கள் சார்ஜ் பண்ணிங்கன்னா நீங்கள் 3 ஹவர்ஸ் ஹெட்செட்டை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் ஹெட்செட்டோட ஓவரால் லைஃப்னு பார்க்கும்போது 25 ஹவர்ஸ் நீங்கள் கேஸோட சேர்த்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ பேட்டரி லைஃப்னு பார்க்கும்போது 24 ஹவர்ஸ்க்கான பேட்டரி லைஃப் கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு நல்ல ஒரு பேட்டரி லைஃப் தான். ஸோ ஈஸியாக நீங்கள் நார்மல் யூசேஜ் பண்ணாலுமே ஈஸியாக ஒரு 3 to 4 டேஸ் கிட்ட வரைக்கும் நல்லா தாங்கும். அண்ட் சிங்கிள் சார்ஜ் பார்த்தோம்னா ஸோ சிங்கிள் பட்ஸோட இது 45 mAh பேட்டரி. அண்ட் 8 ஹவர்ஸ்க்கான டாக் டைமும் கொடுத்துருக்காங்க நீங்கள் 10 நிமிட்ஸ் ப்ளே பண்ணால். ஓகே, அரௌண்ட் பேட்டரி லைஃப்னு பார்க்கும்போது ஒரு அமேசிங் பேட்டரி லைஃப் இங்கே நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க கைஸ். அண்ட் ஆர்ஜிபி லைட்டிங் எல்லாமே பெர்ஃபெக்டாக இருக்குது. ஸோ இண்டிகேஷன் லைட் பாட்டம் கொடுத்துருக்காங்க. ஸோ நல்ல பவர்ஃபுல்லாக இண்டிகேஷன் லைட். அண்ட் ஆர்ஜிபி லைட்டிங் பார்த்தோம்னா செம பவர்ஃபுல்லாக இருக்குது. ஸோ நைட் டைமில் ஆர்ஜிபி லைட்டிங் பார்த்தோம்னா செம பவர்ஃபுல்லாக கண்ணு போகிற அளவுக்கு இருக்குது. ஓகே, மற்றபடி கேமிங்னு பார்த்தோம்னா நம்மளுக்கு இங்கே எல்லா ஃபீச்சர்ஸுமே கொடுத்துருக்காங்க இந்த ஹெட்செட்டில். அண்ட் டச் கண்ட்ரோல்ஸ் இங்கே நம்மளுக்கு செம ஃபீச்சர்ஸ். டச் கண்ட்ரோல்ஸ் பார்த்தோம்னா செம்ம இதாக கொடுத்துருக்காங்க.
ஓகே உங்களுக்கு டச் கன்சோல்ஸ் எல்லாத்தையுமே ஆட் பண்ணுறேன், நீங்கள் பார்த்துட்டு இருக்குன்னு சொல்லுங்கள். ஸோ ஃபர்ஸ்ட் நான் உங்களுக்கு டச் கன்சோல் என்னென்ன கண்ட்ரோல்ஸ் இருக்குன்னு சொல்லிடுறேன். ஓகே ரைட் சைடில் ட்ரிபிள் டேப் பண்ணால் நார்மல் மோட் அண்ட் கேமிங் மோட் ஆக்டிவேட் ஆகுது. லெஃப்ட் சைடில் ட்ரிபிள் டேப் பண்ணால் நம்மளுக்கு இங்கே கூகுள் அசிஸ்டன்ட் ஆர் நீங்கள் ஆப்பிள் ஃபோன் யூஸ் பண்ணிங்கன்னா சிரி அவேக் ஆகும். அண்ட் லெஃப்ட் அண்ட் ரைட் சைடில் நீங்கள் டபுள் டேப் பண்ணால் யாருக்கு நீங்கள் ரீசெண்டாக கால் பண்ணிருந்தீங்களோ அவங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக கால் போக ஆரம்பிச்சிடும். லெஃப்ட் ஆர் ரைட் நீங்கள் எந்த பக்கம் டபுள் டேப் பண்ணிங்கன்னா கால் போகும். அண்ட் சிங்கிள் டேப் அதுகளுமே தெரியும், பாஸ் அண்ட் ப்ளே மியூசிக்ஸ்க்கெலாம் பாஸ் அண்ட் ப்ளே கொடுத்துருக்காங்க. அண்ட் இன்னொரு ஆடட் ஃபியூச்சர்னா ரைட் சைடில் நீங்கள் லாங் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா வால்யூம் அப் ஆகும், லெஃப்ட் சைடில் நீங்கள் ராங் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா வால்யூம் டவுன் ஆகும். இந்த ஃபீச்சர்ஸ்லாம் எனக்கு பர்சனலாக ரொம்ப பிடிச்சிருக்குது. அண்ட் எஸ்பெஷலி வால்யூம் ஃபீச்சர்ஸ் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஓகே இப்போ நார்மலாக நம்ம எந்த ஹெட்செட்டாக இருந்தாலுமே ஸோ நம்மளுக்கு மொபைலில் வால்யூம் டவுன் பண்ணி அப் பண்ணிகிட்ருப்போம். ஸோ நம்ம ஹெட்செட்டை மட்டும் காதில் போட்டுக்கிட்டு ஒரு ஓரமாக ஹெட்செட்டை வச்சுட்டு எங்கேயே போயிட்டு ஸோ திடீர்னு வால்யூம் கம்மியாக இருக்குது அப்படின்னா நம்ம பட்ஸ்லேயே நம்ம வால்யூம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிற ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இது எனக்கு பர்சனலாக ரொம்ப பிடிச்சிருக்கு. அண்ட் அதர் தேன் தட் இந்த ஹெட்செட் பார்த்தோம்னா எனக்கு ரொம்ப பர்சனலாக பிடிச்சிருந்துச்சு. அண்ட் கேமிங்க்கு நான் கேமிங்க்குன்னு யூஸ் பண்ண வரைக்குமே எனக்கு இந்த ஹெட்செட் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அண்ட் ஆடியோ குவாலிட்டி இட்ஸ் அன் அமேசிங் ஒன். ஓகே அவ்வளோ சின்ன வீடியோக்கு ஸோ ஆல்மோஸ்ட் எனக்கு தெரிஞ்சு எல்லாத்தையும் கவர் பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன். ஓகே ஆடியோ குவாலிட்டின்னு வரும்போது எல்லாமே சூப்பராக கொடுத்துருக்காங்க. அண்ட் பேஸ் சவுண்ட்ஸ்லாம் அமேசிங், இட்ஸ் கிறிஸ்டன் கிளியர். ஸோ குவாலிட்டின்னு வரும்போது நம்மளுக்கு எல்லாமே கொடுத்துருக்காங்க. பில்டுன்னு வந்தாலுமே நம்மளுக்கு ஒரு சாலிடான பில்டு. அண்ட் அகைன் ஆடியோ குவாலிட்டி ஸ்டீரியோ சவுண்ட் எஃபெக்ட்ஸோட அந்த பேஸ் சவுண்ட்ஸோட கேட்குறதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்குது. அண்ட் ஓவர் அண்ட் ஆல் அண்ட் ப்ரைஸிங் கடைசியாக ப்ரைஸிங்னு வரும்போது நம்மளுக்கு இங்கே பாக்ஸ் ப்ரைஸிங் பார்த்தோம்னா 4.5K. ஓகே இந்த ப்ரைஸிங் இந்த பட்ஜெட் நீங்கள் ஒர்த்தாக நீங்கள் நினைக்கிறீங்களா கீழே கமெண்ட்ஸை லீவ் பண்ணுங்கள். அண்ட் இது நம்ம கோடை யூஸ் பண்ணி நீங்கள் ஹெட்செட்டை வாங்கினீங்கன்னா நம்ம சேனலோட கூப்பன் கோடு கீழே கொடுத்துருக்கேன். ஸோ உங்களுக்கு ஒரு டிஸ்கவுண்ட் கிடைக்கும். இப்போ அமேசானோட இந்த ஹெட்செட்டோட ப்ரைஸிங் அப்படியே டவுனாக இருக்குது. ஸோ நீங்கள் இப்போ அமேசானில் போய் வாங்கினீங்கன்னா அந்த ப்ரைஸ் ரேஞ்சுக்கு இந்த ஹெட்செட் டோட்டலி ஒர்த். ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோதான் இந்த சின்ன வீடியோக்கு. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிக்கலாம் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு எல்லாத்துக்குமே இந்த RGB லைட்டிங் ஆகட்டும், அந்த டச் கண்ட்ரோல்ஸ் ஆகட்டும் எல்லாத்தையுமே உங்களுக்கு பீரோவில் ஆட் பண்ணுறேன், நீங்கள் பார்த்துட்டு இருக்குன்னு சொல்லுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். தேங்க்யூ, பாய்.